அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:11. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவருடைய நேரடியான ஒரு வார்த்தை. இந்த இடத்துல 2024 தப்பிச்சு 2025க்குள்ளாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அப்போது நாம் எல்லாருமே அந்த ஆபத்துகளுக்கும் மோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் தப்பி மீந்திருந்தவர்கள் தான் நாம் எல்லாருமே. ஆகவே அப்படிப்பட்ட நாம் இந்த புதிய ஆண்டில் உள்ளே வந்துட்டோம். இந்த ஆண்டிலையும் ஒரு சில நேரங்களிலே தீங்கு வரலாம், நெருக்கங்கள் வரலாம், சத்துரு எதிர்பட்டு வரலாம். இப்படி பல்வேறு விதங்களிலே அவனுடைய தந்திரங்கள் நமக்கு எதிராக உருவாக்கப்படலாம். இந்த காலகட்டங்களில் தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதிரியான காலகட்டங்களிலே நேரங்களிலே நான் உனக்கு எதிராக வந்தானே அந்த சத்துரு, அவனுக்கு எதிர்பட்டு உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு மெய்யாகவே சொல்கிறேங்கிறார். அப்போது உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எதிராக வரும்போதெல்லாம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். எனக்காக என் ஆண்டவர் சத்துருவை எதிர்த்து நின்று எனக்கு சகாயம் செய்வார். ஆம், ஒட்டுமொத்தமாக சிலுவையிலேயே அதையெல்லாம் செய்து முடித்து விட்டார். நமக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் சிலுவையிலே ஒன்றுமில்லாமல் தேவன் பண்ணிட்டார். சிலுவையிலே நமக்கான வெற்றியை ஆண்டவர் சுதந்திரித்து கொடுத்து விட்டார். ஆகவே இனி நமக்கு சத்துருவனுடைய பெரிய ஒரு வல்லமையான காரியம், நம்மை மிரட்டத்தக்கதான காரியங்களில் ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு பொய்யன், அவ்வளவுதான். அவன் ஒரு தந்திரவாதி, அவ்வளவுதான். நம்ம ஆண்டவர் சத்தியமுள்ளவர், சத்திய ஆவியானவர். அவன் பொய்யனாக இருந்தார்னா நம்ம ஆண்டவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறார், நமக்குள்ளேயே வாசமாக இருக்கிறார். ஆகவே சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிற போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்யக்கூடிய கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். வழி இதுவே என்று நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். நாம் அந்த வழியாக போவோம். அதிகமாக அவருக்கு நாம் நன்றி சொல்லி துதிச்சுக்கிட்டே இருப்போம். அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வச்சவர்களாய் அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். நிஜமாகவே இந்த வார்த்தையின் பலனால கடக்க வேண்டியதை கடப்போம், சந்திக்க வேண்டியதை சந்திப்போம், எதையும் சாதிப்போம் நிச்சயம். ஏனென்றால் அவர் நம் வலது பாரசத்தில் இருக்கிறார். நாம் அசைக்கப்படவே மாட்டோம். தைரியமாக இந்த நாளை சந்தியுங்கள். இந்த நாளில் ஒரு அடி எடுத்து வையுங்கள். அது வெற்றியின் அடியாகவே இருக்கட்டும். பரலோக பிதாவே, எங்களுக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்பி ஆண்டவரே எல்லா விதத்தில் வெற்றி சிறக்க வைத்தீர். சத்துருவுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்ய வைத்தீரப்பா. நாங்கள் யாவரும் வெற்றியாளர்களாக இந்த பூமியில் உலா வர கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான காரியத்தை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.